ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.1ல fill in the blanksல தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் பார்க்கலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. த லாங்கஸ்ட் கார்ட் ஆஃப் அ சர்க்கிள். ஃபர்ஸ்ட் கார்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சர்க்கிள்ல 2 பாயிண்ட் வரைஞ்சிக்கங்க. எங்க வேணாலும் 2 பாயிண்ட் வச்சுக்கலாம். அந்த 2 பாயிண்ட்டை நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய லைன் தான் கார்டு. சரியா? த லாங்கஸ்ட் கார்ட் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு சர்க்கிள்ல நீங்க எந்த இடத்துல வரையக்கூடிய லைன் லாங்கஸ்ட் லைனா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நீங்க நல்லா பாருங்க. நான் இந்த இடத்துல இப்படி ஒன்று வரைகிறேன். இந்த லைன் சின்னதா இருக்கு. இப்போ இங்க வரைகிறேன். இங்க ஒரு லைன் இருக்கு. இப்போ இந்த 2 லைன் இருக்கா? இந்த 2 லைன்ல எது பெருசு? இந்த லைன் தானே பெருசு. அந்த மாதிரி ஒரு சர்க்கிள்ல நீங்க எந்த இடத்துல ஒரு லைன் வரைஞ்சீங்கன்னா அது பெரிய லைனா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஒண்ணுமே இப்போ தெரிஞ்சுக்கோங்க. டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்ல பாஸ் ஆகக்கூடிய லைனுக்கு பேர் தான் டயாமீட்டர். இந்த டயாமீட்டர் தான் இருக்கிறதுலயே லாங்கஸ்டா இருக்கும். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அப்ப த லாங்கஸ்ட் கார்ட் ஆஃப் த சர்க்கிள் இஸ் டயாமீட்டர். இது தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கார்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் லாங்கஸ்ட் கார்டு எங்க வரைய முடியும் சர்க்கிள்ல அப்படின்னா டயாமீட்டர்ல தான். ரைட். அடுத்தது த ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் ஆஃப் அ டயாமீட்டர் 24 சென்டிமீட்டர். டயாமீட்டர்ல பாதி தான் என்னோட ரேடியஸ். அவங்க கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க? ரேடியஸ் கண்டுபிடிங்கன்னு கேக்குறாங்க. டயாமீட்டர் 24 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய சர்க்கிள்ல ரேடியஸ் கண்டுபிடிங்க. ஒன்றும் இல்லை, டயாமீட்டரோட பாதி தான் என்னோட ரேடியஸ். அப்போ ஒரு நம்பரோட பாதி கண்டுபிடிக்கணும், ஹாஃப் கண்டுபிடிக்கணும்னா ஒன்றும் இல்லை, அதை டிவைட் பை 2 போட்டிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அவ்வளோதான். 12 சென்டிமீட்டர். அடுத்தது இந்த லாஸ்ட் ஒன். A part of a circumference of a circle. இந்த சர்க்கிள்ல நீங்க 2 விஷயம் பார்க்கணும். சரியா? ஒன்னு ஏரியா, இன்னொன்னு சர்க்கம்ஃபரன்ஸ். இது 2த்த பத்தின டிஃபரன்ஸ் கிளியரா புரிஞ்சுக்கோங்க. சரியா? இது சர்க்கிளோட ஏரியா, சர்க்கம்ஃபரன்ஸ். என்னன்னு சொல்றேன் பாருங்க. உள்ளுக்குள்ளார இருக்கிற பார்ட்டை நீங்க டீல் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பேரு ஏரியான்னு சொல்லுவாங்க. இல்ல, நான் உள்ளுக்குள்ள இருக்கிற பார்ட் எல்லாம் டீல் பண்ண போறது இல்ல, வெறுமனே வெளியே இருக்கிற அவுட்டர் பார்ட்டை மட்டும் தான் டீல் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு பேரு சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. புரிஞ்சதா? இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்ல ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் நீங்க டீல் பண்ண போறீங்க. இந்த பார்ட் இதை தான் நீங்க டீல் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு பேரு ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப ஒரு ஏரியாவோட பார்ட்டை நீங்க டீல் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பேரு? சர்ச் பண்ணுங்க. தெரில அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தெரிஞ்சதுன்னா அதோட ஆன்சரை சொல்லுங்க, நான் பின் பண்றேன். இப்ப சர்க்கம்ஃபரன்ஸோட பார்ட்டை ஆர்க்குன்னு சொல்றோம். அதே மாதிரி ஏரியா ஆஃப் சர்க்கிளோட பார்ட்டை என்னன்னு சொல்லுவோம். ஓகே, இதுதான் 2த்துக்கும் வித்தியாசம். புரியுதா? இதுக்கு ஆன்சர் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா தப்பான்னு நான் கமெண்ட்ல சொல்றேன். சரியா? தேங்க்யூ.